5 வயதில் தாயின் இழப்பு. Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்காக இருக்கட்டும், எல்லாருமே உங்கள் அப்பா யார் அம்மா யார் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வரும்பொழுது நமக்கு பல்வேறு பிரச்சனைகள் வந்து நம்ம மனசுக்குள்ள எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். அந்த உளவியல் வந்து ரொம்ப டஃப்பான உளவியல். சீரியஸாகவே இருக்காரு, சிரிக்கவே மாட்டாரா, ஸ்மைல் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டாங்க சார். ஸ்மைல் பண்ணுவீங்களா சார்? ஒருவேளை எங்கள் அப்பா வந்து ஒரு அம்மா வந்து டாக்டராக இருந்து இல்லை ஒரு IAS ஆஃபீஸராக இருந்து ஒரு அமைதியான குடும்ப சூழ்நிலையாக இருந்துச்சுன்னா, தனிமையாக இருக்கும் பொழுது நண்பர்கள் இருப்பாங்க, இல்லை குடும்பம் இருக்கும். நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக மாறிச்சு. வறுமை நிறைந்த வாழ்க்கையிலிருந்து விளையாட்டு தான் வந்து அதை மாற்றியது. இப்போ நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் பண்ணது வந்து ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக கிடையாது. நல்லா விளையாண்டா நல்ல ஃபுட்டு கிடைக்கும். இந்த வலிகள் கற்றுக் கொடுத்த விஷயங்கள் என்ன? சிறு வயதிலே தாய் தந்தை இழக்கும் பொழுது ஏற்பட்ட ஒரு பெயினாக இருக்கலாம், ஆனால் அதே ஒரு வில் பவராக மாறும். எங்கள் அம்மாவை பார்க்கும் பொழுது ஒரு அதிகமான ப்ரெஷர் வந்ததுனால அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க இழந்தாங்க. ஸோ அப்போ அவங்க இறக்கும்போது என்கிட்ட சொன்னது தான், 5 வயதுலேயே அம்மாவோட இறப்பை பார்க்கும்போது எனக்கு எதுவுமே பெரிய விஷயமா லைஃப்பில் தோணாது, தெரியாது. எனக்கு யாரை பார்த்து பயமும் கிடையாது, ஏன்னா நான் உண்மையாக இருக்கிறேன். எல்லா இடத்துலையுமே அம்மா 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 அப்படின்ற ஒரு கனெக்ட் இருந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் பார்க்க அம்மா இல்லையே அப்படின்னு ஒரு குறை இருக்கா? கண்டிப்பா அதோடைய வலிகள் வந்து ஒவ்வொரு நொடியும் இருந்துட்டு தான். தாய் இழந்ததை பார்த்துருக்கலாம், ஒரு தந்தை இழந்ததை பார்த்துருக்கலாம், ஒரு தாயோடைய தற்கொலையை நேரில் பார்த்த ஒரு குழந்தை நான். ஸோ அதோடைய பெயின் வந்து பொதுவாகவே இருந்துட்டு தான் இருக்கும். அது வந்து பக்குவமாயிருச்சு. இப்போ 5 கேள்விக்குமா அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டீங்க. அது பக்குவம் அடைந்த மனசு அது அத்தனை தடவை சொல்லுமான்னு தெரியல. ஆதவ் அர்ஜுனா அப்படின்றவர் யார்? எங்கேருந்து ஆரம்பிச்சார் அவருடைய வாழ்க்கை? எங்கே பிறந்தார்? எங்கே வளர்ந்தார்? எப்படி இருந்தது அவருடைய வாழ்க்கை பிஃபோர் ஹி பிகேம் தி ஆதவ் அர்ஜுனா தட் வி சி? நாங்கள் இன்னைக்கு சந்திக்கும் ஆதவ் அர்ஜுனாவுடைய வாழ்க்கை ஆரம்பித்த காலகட்டம் எப்படி? எங்களுடைய பெரியம்மா திலகவதி IPS, தமிழ்நாட்டுடைய ஃபர்ஸ்ட் IPS ஆஃபீஸர் தான் எனக்கு ஒரு முன்னுதாரணம் சிறு வயதில். ஸோ அந்த ஒரு குடும்ப பின்னணி. அம்மா சிறு வயதிலே இறந்துட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்பா ஒரு விவசாயியாக இருந்தாங்க. அப்போ நடந்த ஒரு டொமஸ்டிக் வயலேஷனில் அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு பொதுவாக விகடன் மெடலில் சொல்லியிருந்தேன். ஸோ அங்கே இந்த 5 வயதிலிருந்து ஒரு அன்னைக்கு இருந்த பெரியம்மா வந்து திருச்சியில் BHL அம்மாவோட அண்ணன் வீட்டுக்கு அங்கே கேர்டேக்கராக இருந்து அவர் வந்து திருச்சியோடைய வாழ்க்கையிலேருந்து ஆரம்பித்த ஒரு வாழ்க்கை. அந்த ஏற்பட்ட இழப்புகளிலிருந்து நம்ம தனிமையாக நிறைய டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணும் பொழுது ஸ்போர்ட்ஸ் வந்து நமக்கு வந்து அதுக்கான ஸ்பேஸை வந்து நிறைய நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்துச்சு. தனிமையாக இருக்கும் பொழுது நண்பர்கள் இருப்பாங்க, இல்லை குடும்பம் இருக்கும். நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக மாறிச்சு. ஸோ அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி லைஃப் போகிறதுக்கான டைமாக வந்து மாற்றணும். ஸோ அங்கேருந்து என்னுடைய பள்ளி ஆசிரியர்கள் தான் வந்து டீச்சர்ஸ் தான் வந்து என்னை வந்து பக்குவப்படுத்தினாங்க. சிறு வயதிலேயே நூலகத்தை வந்து ஒரு அறிமுகப்படுத்தினதாகட்டும். என்னுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து திராவிட இயக்க சிந்தனைகள் அதிகமாக இருந்தாங்க. ஸோ அப்பயே அவர்கள் பெரியார் அவர்களை பற்றியும் அண்ணா அவர்களை பற்றி பேசும்பொழுது இயற்கையாகவே வந்து நூலகத்தில் அதை நோக்கி அதை பார்த்து அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ண வாழ்க்கையாகட்டும். ரொம்ப எளிமையான வாழ்க்கை, ரொம்ப வறுமை நிறைந்த வாழ்க்கையிலிருந்து விளையாட்டு தான் வந்து அதை மாற்றியது. ஸோ அங்கேருந்து மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் தான் வந்து அன்றைக்கி ஸ்காலர்ஷிப் மேடம் ஜெயலலிதா மேடம் இருந்த ஒரு ஸ்காலர்ஷிப்பில் தான் வந்து படித்தோம். அரசு தமிழ் பள்ளியில் படித்த மாணவன் நான். ஸோ அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இன்றைக்கி வந்து நிறைய பேர் தமிழ்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்னா என்னன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அரசு தமிழ் வழி கல்வியில் படித்த ஒரு மாணவனா அதோடைய ஈடுபாடு, அதோடைய தாக்கம், அதிலிருந்து வந்த மொழி ஆளுமை, ஸோ அது எல்லாமே கலந்து இன்னைக்கு வந்து சிறு வயதில் என்ன 15 வயசு சிந்திச்சனோ அந்த சிந்தனையிலே வாழ்க்கை பயணம் வந்து இப்போ போயிட்டுருக்குறது வந்து எனக்கு வந்து மன நிறைவாக இருக்குது. தனிமை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வலி சார். அது ரொம்ப ஆழமான ஒரு வலி. 5 வயதில் தாயின் இழப்பு. ஒருவேளை அந்த தனிமையின் தேடல் தான் இன்னைக்கு மக்கள் மத்தியிலே இருக்கணும்ன்ற ஒரு ஆசை உருவாக்கியிருக்கா? அப்படி இல்லை. ஒரு 5 வயதில் தாய் இழந்த பொழுது ஒரு 15 வயசு வரைக்கும் அந்த ஒரு பிரச்சனை இருக்கும். நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது வந்து என்ன, சிறு வயதில் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் எதுவும் கிடைக்காது. உங்களுக்கு பொதுவாகவே வந்து
தந்தையும் தாயும் இல்லாது வளரும் பொழுது ஒன்று எமோஷனல் பேலன்ஸ், ஒரு அன்பாக இருக்கட்டும் இல்லை தேவைகளாக இருக்கட்டும், நமக்கு நினச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்காது. அப்போ வந்து சிறு வயதில் வந்து நமக்கு வந்து ஒவ்வொருத்தரை பற்றியும் கம்பேர் பண்ண தோணும். ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்காக இருக்கட்டும், எல்லாருமே உங்கள் அப்பா யார் அம்மா யார் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வரும்பொழுது நமக்கு பல்வேறு பிரச்சனைகள் வந்து நம்ம மனசுக்குள்ளே எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். அந்த உளவியல் வந்து ரொம்ப டஃப்பான உளவியல். அப்போ சிறு வயதில் அந்த ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த என்னுடைய ஆசிரியர்கள் வந்து என்னுடைய பிரச்சனையை தெரியும் பொழுது, அப்போ அந்த நூலகத்தில் நம்ம படிக்கும் பொழுது, சரி அம்மாவோட இறப்புக்கு காரணம் என்னங்கிற ஃபஸ்ட்டு கொஸ்டின் தான். ஒரு சிட்டியில் இருந்தாங்க, நல்லா படித்தாங்க. ஆனால் அவங்க நினச்சிருந்தா எங்கள் பெரியம்மா மாதிரியே படிச்சிருந்தா அப்போயே, ஏன்னா என்னுடைய அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் தளபதி ஐபிஎஸ் அவர்கள் படித்து தமிழ்நாட்டுடைய ஃபஸ்ட்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னா என்ன விதமான சமூகத்தில் பிரச்சனைகள் எதிர்கொண்டு இருப்பாங்கன்னு நம்ம இன்றைக்கி நினச்சாலே அது புரியும். ஆக்சுவலாக இட்ஸ் நாட் அ ஈஸி ஒரு போலீஸ் துறையில் வந்து ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிறது. அப்போ அவங்க 2 பேரும் முன்னா படித்து அவங்க ஒருத்தவங்க வந்து வீட்டில் வந்து ஃபோர்ஸ்ட் மேரேஜாக வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது ஏற்பட்ட ஒரு ப்ரெஷரில் அம்மா வந்து சூசைட் பண்ணிக்கும் போது, அப்போ அதுக்கான காரணங்கள் என்ன, அப்பாவோடைய விவசாயத்தோடைய பிரச்சனை என்ன, அதிலிருந்து வரக்கூடிய வறுமை என்ன, இப்படிலாம் வந்து கேள்விகள் வர 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 அதை நோக்கி படிக்க விவசாயம்னா என்ன, அதுக்கப்புறம் அரசுன்னா என்ன, அது அரசுன்னா அரசியல்னா என்ன, அதோட தலைவர்கள் என்னன்னு படிக்க கடைசியில் எனக்கு மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தே ஆகணுங்கிற ஒரு குறிக்கோளோட சென்னையை நோக்கி நான் பயணப்பட்டேன். அங்கே மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜுங்கிறது ஒரு ஜேஎன்யூ மாதிரி, அது டெல்லி ஜேஎன்யூ மாதிரி, அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நம்மளை வந்து நிறைய பக்குவப்படுத்தும். அது நீங்கள் வந்து ஃபிலாசபி படிக்கிறதாகட்டும், பொலிட்டிக்கல் சயின்ஸ், அதாவது 15 வயசுலேயே பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கும் பொழுது உங்களுக்கான சிந்தனைகள் வந்து உருவாக்கப்பட்டுரும். ஸோ அதுக்கு முன்னாடி பல்வேறு சிந்தனைகள் இருந்தாலும் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு சிந்தனையை வந்து என்னுடைய பொலிட்டிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்ட் மூலிமா நான் வந்து ஃபைனல் ஃபிலாசபியாக வந்து மைண்ட் அப்பயே வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு காரணமாக இருந்தக்கூடியவர்கள் இந்தியாவில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவர் தான் முதல் தலைவராக நான் படிக்கும்போது பார்த்தது, ஈக்குவாலிட்டியை பற்றி பேசின இந்திய வரலாற்றிலேயே முதல் தலைவராக வந்து நான் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வந்து நான் பேசுவேன். தமிழ்நாட்டிலிருந்து தந்தை பெரியார் அவர்களை வந்து நம்ம வந்து உள்வாங்க முடியும். ஸோ இந்த 2 தலைவர்களை பேஸ் பண்ணி தான் வந்து இந்தியாவே வந்து உருவாச்சுங்கிறது தான் என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து தமிழ்நாடு வந்து ஈக்குவாலிட்டி பேசக்கூடிய ஒரு மாநிலமாக இருந்துகிட்ருக்கோம். அதை நோக்கி அண்ணாவுடைய தேர்தல் அரசியல். ஸோ அப்போலேருந்தே பயணப்பட்ட ஒரு வாழ்வியல், அதோடைய பயணமாக இன்றைக்கி வந்து அந்த பயணத்தில் தொடர்ச்சியாக லைஃப் போயிட்டுருக்கு. சார், நான் ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் படிக்கும்போது சார் வந்து எப்பவுமே சீரியஸாகவே இருக்காரு, சிரிக்கவே மாட்டாரா, ஸ்மைல் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டாங்க. சார், ஸ்மைல் பண்ணுவீங்களா சார்? இல்லை, ஸ்மைல் பண்ணுறதுக்கு யார் அந்த குழந்தை? நிஜமா சார்? சேகோரா எப்பவுமே சொல்லுவார், பார்த்த உலகம் எல்லாமே வழிகள் நிறைந்ததாக இருந்தால் தனக்கான பதவியோ இல்லை தனக்கான ஒரு தன்னை நோக்கிய ஒரு தேவையை நோக்கியே செல்வதற்கு வந்து மனது வந்து தடையாக இருக்கும்னு சொல்லுவார். அதனால தான் அவர் வந்து எந்த புரட்சி பண்ணாலும் ஒரு பெரிய பதவியை நோக்கி அவர் போனதே இல்லை ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி நான் பார்த்த ஒரு சமூகம் வந்து, ஒரு வேளை எங்கள் அப்பா வந்து ஒரு அம்மா வந்து டாக்டராக இருந்து இல்லை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்து ஒரு அமைதியான குடும்ப சூழ்நிலையாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து நமக்கான ஒரு லைஃப்பை உருவாக்கியிருக்கலான்னு தோணும். ஆனால் சிறு வயதிலிருந்தே நம்ம சொன்ன மாதிரி இந்த 15 வயசுலேயே ஓகே பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும், அங்கேருந்து தேர்தல் அரசியல்னா என்னன்னு கற்றுக்கணும், அங்கேருந்து ஏதோ ஒரு பார்ட்டியில் போய் நம்ம தேர்தல் அரசியல் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஏதோ ஒரு பயணத்திலேயே இருந்துகிட்டே இருப்போம். இப்போ நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் பண்ணது வந்து ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக கிடையாது. நல்லா விளையாண்டா நல்ல அகாமடேஷன் கிடைக்கும், நல்ல ஃபுட்டு கிடைக்கும். அப்படிங்கிற போது இதுக்கு நாங்கள் மார்னிங் ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ரொம்ப ஹார்டான லைஃபாக இருக்கும். அதில் வந்து பேரண்ட்ஸும் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு கடுமையான வாழ்க்கையாக இருக்கும். ஸோ நமக்கான தேவைகளை நம்ம மட்டுமே தான் செஞ்சுக்க முடியும். நமக்கு வந்து எந்த விதமான பேக்ரவுண்டும் இருக்காது. அந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப ஏர்லியாகவே 13-14 வயசுலேருந்தே புரிஞ்சிருச்சு. ஒரு
நண்பர்களிடமோ குடும்பத்திடமோ எதிர்பார்க்கும் பொழுது அது எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் போது ஸோ நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை கட்டமைச்சிக்க வேண்டிய தேவைகள் வந்து அதிகமாக இருக்கும்போது நம்மளுடைய திறமைகள், நம்மளுடைய பயணங்கள், நம்மளுடைய நேரங்களை வந்து அதுக்கேற்ற மாதிரி வடிவமைக்கணுங்கிறதுக்காகவே லைஃப் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அதில் அரசியலுங்கிறது இப்போ முடிவு பண்ணல, சிறு வயசுலேயே முடிவு பண்ண விஷயம். ஸோ அதை நோக்கி போகும்போது நான் என்னெல்லாம் என் கண்ணில் பார்த்தனோ, ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா வந்து ஒரு விவசாய பிரச்சனைனால இறக்கும் பொழுது இன்றைக்கும் அந்த விவசாயத்தில் பிரச்சனைகள் என்னதான் உழைச்சாலும் தற்கொலைகள் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வந்து அரசியல் தான் தேர்வுன்னு சொல்லிட்டு அரசியலில் போயிருக்கோம், அரசியல் படிச்சிருக்கோம். ஸோ அப்போ அதை நோக்கிய பயணம் போது ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் மட்டுமே என்னுடைய கண்களுக்கு தெரியுது. அந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்யணுங்கிற உணர்வோட பயணத்தில் இருக்கும் பொழுது பொதுவாக எந்த விதமான என்டர்டெயின்மெண்ட் ஜோன் பக்கம் நான் போகிறதில்ல. சிறு வயதில் இருந்தேன். என்னுடைய வேலையை கரெக்டாக படித்தேன், ஒரு தேர்தல் அரசியலில் ஒர்க் பண்ணேன். அங்கேருந்து கொள்கை முரண்பாடுகள் வரும்பொழுது, பெரியார் கொள்கையிலும் அம்பேத்கர்களிலும் முரண்பாடுகள் வரும்பொழுது நான் அடுத்த பயணத்தில் இருந்தேன். எப்பயுமே அந்த பயணத்தில் என்ன பதவி கிடைக்கிறதும் கூட முரண்பாடுகள் கொள்கை ரீதியாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நான் எப்பயுமே இருக்க மாட்டேன். அது மாதிரி யாரையும் விமர்சித்து எனக்கு பழக்கம் இல்லை. நமக்கான பயணத்தை உருவாக்கிட்டு அதை நோக்கி போகும்போது அதுக்கே வேலைகள் வந்து 24 மணி நேரம் பத்தாதுங்கிற உணர்வோடு போயிட்டுருக்கனால பொதுவாக வந்து நண்பர்கள் அதோடு சேர்ந்த ஒரு விஷயம் வந்து லைஃப்பில் இருந்ததில்லை. அதுதான் தவிர வேறு எதுவும் கிடையாது சார். நான் அந்த ஏவியில் பார்க்கும்போது சார் 2 இடத்துல தான் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணீங்க. ஒன்று உங்கள் கையில் அந்த மெடல்ஸ் இருக்கும்போது, பாஸ்கெட் பால் விளையாடும் போது, இன்னொரு முறை பார்த்தது வந்து தளபதி அவர்களை கட்டி அணைக்கும் போது. இந்த 2 தருணங்களில் தான் நிஜமாவே ஸ்மைல் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. அண்ட் இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் டு see it. அது கண்ணுப்படாமல் என்றைக்குமே இருக்கணும் அப்படின்னு தான் எங்களுடைய ஆசை. சார் இப்போது ட்ராமா அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப சின்ன வயசில் பார்த்துருக்கீங்க சார். 5 வயசுலலாம் ட்ராமா பார்த்தா ரொம்ப பிட்டர் ஆகிடுவாங்க, ரொம்ப வலி வந்து கோவம் தான் இருக்கும், எப்பவுமே கோவம் இருந்துக்கிட்டே இருக்கும், கோவத்தின் வெளிப்பாடு தான் அதிகமாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு லீடராக இருக்கணும் அப்படின்னு ஒரு பயணத்தை வந்திருக்கீங்க. ஒரு வாழ்க்கை முறை நிறைய மக்களுக்கு மாற்ற வேண்டும், ஐடியாலஜி கொண்டு வர வேண்டும், ஈக்குவாலிட்டி கொண்டு வர வேண்டும் மக்கள் மத்தியில் அப்படின்னு ஒரு பயணத்தில் போயிருக்கீங்க. டு பி த சேஞ்ச் அப்படின்னு ஒரு விஷயமா மாறி இருக்கீங்கல்ல. ட்ராமா உங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள் என்ன? இந்த வலிகள் கற்றுக் கொடுத்த விஷயங்கள் என்ன? வலிகள் எல்லாருக்குமே இருக்குது, எனக்கு மட்டும் இல்லை. நாம் திரும்பி பார்த்தா எல்லாருக்குமே வலிகள் இருக்குது. அதிலிருந்து கடந்து போயிட்டு அடுத்ததை என்ன உருவாக்கணுங்கிறது தான் இப்போடைய மைண்ட் செட்டாகவே இருக்குது. அதை எப்படி கடந்து போகணும், அதை வந்து எப்படி வந்து தைரியமாக எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் எப்படி தைரியமாக அறிவுபூர்வமாக அணுகுங்கிறத வந்து சிறு வயதிலேயே வந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ சிறு வயதிலேயே தாய் தந்தை இழக்கும் பொழுது ஏற்பட்ட ஒரு பெயினாக இருக்கலாம், ஆனால் அதே ஒரு வில் பவராக மாறும். எப்பயுமே ஒன்று சொல்லுவாங்க, அதிகமான ப்ரெஷர் வரும் பொழுது ஒன்று அந்த ப்ரெஷரை எதிர்கொள்வதற்கான மனப்பக்குவம், மனம் தைரியம் வந்துடும். இல்லைன்னா அதை எதிர்கொள்ள விடாமல் அந்த இடத்த விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ எங்கள் அம்மாவை பார்க்கும்பொழுது ஒரு அதிகமான ப்ரெஷர் வந்ததுனால அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க இழந்தாங்க. ஸோ அப்போ அவங்க இறக்கும்போது என்கிட்ட சொன்னது தான், நீ வந்து தைரியமாக இரு வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நோக்கிய பயணமாக இருந்திருக்கு. ஒவ்வொரு விஷயமும் வரும் பொழுது, எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம உண்மையாக இருக்கும் பொழுது நம்ம தைரியமாக இருக்கணுங்கிற ஒரு விஷயம் வந்து என்னுடைய அம்மாவுடைய கடைசி ஒரு வேண்டுகோளுகளிலிருந்து நான் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அதனால வந்து 5 வயதுலேயே அம்மாவோட இறப்பை பார்க்கும்போது எனக்கு எதுவுமே பெரிய விஷயமா லைஃப்பில் தோணாது, தெரியாது. எனக்கு யாரை பார்த்தும் பயமும் கிடையாது. ஏன்னா நான் உண்மையாக இருக்கிறேன் எப்பயுமே. பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்க வரீங்க சார், படிக்கிறீங்க. அது தியரிட்டிக்கல், நிறைய புக்ஸில் படிக்கிறோம். ஆனால் அரசியல் அப்படின்ற ஒரு உலகத்தில் முதல் முறையாக ஒரு சொல்லுவாங்களே சார், தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸ்க்குள்ளே ஒரு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு. ப்ராக்டிக்கலி கால் எடுத்து வைக்கிறீங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் வித் பாலிடிக்ஸ் அப்படின்றது, அரசியல் அப்படின்றது உங்களுக்கு எப்போ நடந்தது? 2015 to 21 பொலிட்டிக்கல் கேம்பெயினில் வந்து அதிகமாக பங்கெடுத்தோம். முக்கியமாக 19 to 21 முதல்வர் ஸ்டாலின் சாரோட வந்து நிறைய பயணங்கள் அவரோட இருக்கும் பொழுது அப்பயே நிறைய ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ், கோஆர்டினேஷன்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லா ஒர்க்குமே அங்கேருந்து வந்து நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான பொறுப்புகள் இருந்தோம். ஸோ அங்கேயே பல மேடைகள் பார்த்துருக்கோம். பொதுவாக ஸ்போர்ட்ஸ் மேடைகளில் வந்து நான் 2017 தான் நிர்வாகத்தில் இருந்ததுனால பொதுவாக ஸ்போர்ட்ஸ் ரீதியாக இருப்பேன் நான். அதற்கப்புறம் வந்து விசிகேயில் ஜாயின் பண்ணும் பிறகு தான் என்னுடைய அனுபவங்கள், என்னுடைய படிப்புகள் எல்லாமே வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதில் வந்து முக்கியமாக பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கும் பொழுது பல்வேறு ஆளுமைகளுடைய பேச்சுகளை வந்து நம்ம போய் பார்ப்போம், ஃபீல்டில் போய் பார்ப்போம். அது ஒரு ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட். ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம போய் எல்லா தலைவர்களும் பார்ப்போம்.
அப்போல்லாம் அந்த காலகட்டத்தில் பீச்சில் வந்து மீட்டிங் நடக்கும். ஸோ கலைஞர் பேசிகிட்டு இருப்பார், தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லிட்டு 98 காலங்கள் 99 காலங்களில் பேசிகிட்டு இருப்பார். திருமானை வந்து சித்தாந்தரிப்பேட்டையில் நிறைய தெருக்களில் வந்து பேசிகிட்டு இருப்பார். அப்போ நான் விசிக்கில் ஜாயின் பண்ணும்போது ஸ்ட்ராட்டஜி ஒர்க்லேயும் அவருடைய கேம்பெயின் ப்ரோக்ராம்ஸையும் இருக்கும் பொழுது அவர் ரொம்ப உள்வாங்குவார். நம்ம சொல்கிறத வந்து இப்போ இருக்கிற அரசியலுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ண சொல்லும்போது ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கும் பொழுது அவர் ஒரு ஆசானாக இருந்தாலும் எனக்கான ஒரு சின்ன வயசாக இருந்தாலும் எல்லாம் லிசன் பண்ணி எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் கொடுப்பார். எல்லாம் செய்யுங்க, இப்படி தான் மாநாடு இருக்கணும், இப்படி தான் ஸ்ட்ரக்சர் இருக்கணும்னு சொன்னால் கூட அது வந்து ஒரு உள்வாங்கி செய்யும் பொழுது அப்போ நான் அவர்கிட்டே சொல்லுவேன், ஒரு கல்லூரியில் ஒரு மாணவனாக இருந்து ஒரு தெருவில் நான் மக்களாக நீங்கள் பேசும்போது பார்த்தேன் நான். ஆனால் காலத்தோடைய முரண் வந்து உங்களோட சேர்ந்து வந்து நான் வேலை செஞ்சுட்ருக்கேன். ஸோ அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார் அது ஆக்சுவலாக. ஸோ இங்கேருந்து வந்திருக்கீங்க, இப்படி வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. முக்கியமாக வந்து அது அவரே பதிவு பண்ணார் டிவியில். 2021 வந்து கூட்டணி பேசும்பொழுது கூட்டணிக்கு வந்து 190 சீட் திமுக நிற்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணும் பொழுது அதுக்கான பேச்சுவார்த்தையில் நான் வந்து அவரோட பேச வேண்டிய போகும்போது அவரோட கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொல்லுவார், ஓகே இங்கேருந்து நீங்கள் இப்படி வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. அவரோட ஒரு நல்ல ஒரு பயணம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஸோ ஒரு அழகான விஷயம் அண்ணனை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக போயிட்டு. அந்த பாண்ட் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது சார். நிறைய பாண்ட்ஸ் ஆர் வெரி பியூட்டிஃபுல். அது வந்து ஒரு குரு மாதிரி நீங்கள் சொன்னீங்கல்ல, அவர் குரு மாதிரி பார்த்து இன்றைக்கி நீங்கள் ஆஸ் யூ ப்ரோக்ரஸ் இன் லைஃபும் அவர் கண்ணில் ஒரு பெருமை தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது உங்களை பற்றி பேசும்பொழுதெல்லாம். அது சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சார் அரசியல் கடினமானதா எளிதானதா சார்? அரசியலுங்கிறது கடினமானதும் எளிதாங்கிறது. அரசியலுங்கிறது ஒரு வே ஆஃப் லைஃப். அது வந்து நிறைய பேர் வந்து எப்படி விவசாயம் வந்து ஒரு வாழ்க்கை முறைன்னு நம்ம நினைக்கிறோமோ அரசியலும் ஒரு விவசாயம் மாதிரி தான். அப்படி யோசிக்கிறவங்க தான் இந்த அரசியலுக்குள்ளே வரணும். ஏன்னா ஒரு விதையை ஊனும் பொழுது மழை வருமா, மழை வராதா, எதிர்காலம் எப்படி இருக்கும், இந்த விதை வந்து நம்ம பலன் அடிக்குமாலாம் விவசாயி பார்க்கறதே இல்லை. தன்னுடைய உழைப்பை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அந்த உழைப்பு வந்து அந்த விதைக்கும் விவசாயிக்கும் உள்ள உறவு வந்து ரொம்ப அனுபவபூர்வமாக இருக்கும், ஆத்மார்த்தமாக இருக்கும். அந்த விதை நமக்கு வருமா, நெல் வருமா, இல்லை நெல் வராமல் போயிட்டா என்னங்கிற கொஸ்டினே இருக்காது. அந்த விதை தான் மக்கள். அந்த நேசிப்பு இருக்கணும். அந்த விதையை உருவாக்குவது தான் ஒரு அரசியல்வாதியோட வேலை நான் நினைக்கிறேன். இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. இப்படி பல்வேறு தலைவர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையை இழந்து, முக்கியமாக நான் திருப்பியும் எங்கே வந்து கனெக்ட் ஆகணும்னா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறேன். ரொம்ப தன்னுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்தே டிஸ்கிரிமினேஷன் இருக்கும். அது சின்ன வயசில் வந்து எனக்கான ஏன் அவரை பற்றி நிறைய பேசுகிறேன் அப்படின்னா, ஒரு தனிமையாக இருக்கும் பொழுது அவரை பற்றி படிக்கும் பொழுது ஒரு பெரிய எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அவரும் சின்ன வயசில் ஸ்கூலில் டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணார். பெரிய அறிவு சிற்பி, படிக்க காசு இல்லை, அங்கேருந்து ஒரு ஸ்காலர்ஷிப் மூலயமா ஃபாரின் போனார். சரி படிச்சுட்டு வந்தாலும் இங்கே வந்து தன்னுடைய பிறப்பின் அடிப்படையிலேயே அவர் வந்து தொடவே கூடாது அப்படிங்கிற ஒரு சமூகத்தை உருவாக்கி இருக்கும் பொழுது இதெல்லாம் உடச்சி ஒரு லா மினிஸ்டராக வந்து அவர் வந்து இந்த இந்தியாவை ஈக்குவாலிட்டியான ஒரு கண்ட்ரியை வந்து எதிர்காலத்தில் உருவாக்கணும்னு 1940s திங்க் பண்ணது வந்து ஒரு பெரிய புரட்சி அது. அப்போ அதை நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு அரசியல்னா வந்து சிஎம் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், பெரிய பெரிய வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் வந்து இந்த 30-40 வருஷமாக ரொம்ப அளவுக்கு அதிகமாக தமிழகத்தில் வந்து வேரூண்டிடுச்சு. அதுதான் என்னுடைய பயணத்தில் தெரிஞ்சு. ஒரு தேர்தலில் இவ்வளோ தூரம் செலவு பண்ணணும், அந்த செலவு எங்கே பண்ணணும்னா நம்ம கவர்மெண்ட்லேருந்து சம்பாதிக்கணும், திருடணும் அப்படின்னு ஒரு தாட்லாம் வந்து ஒரு அரசியல்வாதியோடைய மனசில் ஒரு 30-40 வருஷமாக ரொம்ப அதிகமாக ஊனிட்டாங்க வெற்றி அடைறதுக்காக. அதை நான் பார்த்துருக்கேன். என்னுடைய இந்த களவும் கற்றுமரன்னு சொல்லுவாங்களே, எல்லா களவையும் கற்றுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு நல்லது செய்யணும், நம்ம எல்லாத்தையுமே கெட்டதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கான பயிற்சியில் நம்ம இறங்கணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அரசியலுங்கிறது வந்து கடினமாக அப்படிலாம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி தான் இது ஒரு வாழ்வியல் முறை. ஒரு விதையை, அந்த விதைக்கும் ஒரு விவசாயிக்கும் உள்ள உறவு தான் ஒரு அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவங்களுக்கும் மக்களுக்கும் உள்ள உறவாக இருக்கணும். இந்த பயணத்தில் நமக்கு பதவிகள் வரும், பிரச்சனைகள் வரலாம், இல்லை அவங்கள வந்து அதிகமாக வந்து அட்டாக் பண்ணலாம். இதையெல்லாம் வந்து நம்ம வந்து எதையும் யோசிக்காமல் எப்படி ஒரு விதைக்கும் ஒரு விவசாயிக்கும் உறவும் மக்களுக்கும் மக்களுடைய பிரச்சனைக்கும், எங்கள் அம்மா சின்ன வயசில் இறந்தாங்க, இந்த பிரச்சனைகள் அதே மாதிரி எதிர்காலத்தில் யாருக்கும் இறப்பு வரக்கூடாது, எல்லாருக்கும் ஒரு சமமான வாழ்க்கையை உருவாக்கணுங்கிற ஒரு குறிக்கோளோடு நம்ம பயணம் பண்ணும் பொழுது அதுக்கான அரசியல், அதுக்கான பிரச்சாரம், திட்டங்கள் வரும் பொழுது இது ஒரு நெடிய பயணம். இது ஒரு 30-40 வருஷத்துக்கான ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு 20-25 வருஷம் ஆகும். மக்களுடைய நம்பிக்கையை உருவாக்குவதற்கு
இது வந்து இந்த சோசியல் மீடியாலேயோ யூடியூப்லேயோ இல்லை வந்து நமக்கான ஒரு விஷயத்தை உருவாக்க முடியாது. அவங்கள ஒரு ஆளாக இருந்து அவங்களோட பிரச்சனைகளை நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது மக்கள் கண்டிப்பாக அங்கீகாரம் கொடுப்பார்கள். அந்த அங்கீகாரத்து மூலயமா நம்ம மக்களுக்கு திருப்பியும் வந்து அவங்களுடைய வளர்ச்சியை உருவாக்கும் பொழுது, சிங்கப்பூரில் எப்படி லீக்வான் வந்து ஒரு அரசியலை உருவாக்கணும், அந்த வளர்ச்சியை உருவாக்கும் பொழுது மக்கள் அதுக்கான ஒரு வரலாற்றையும் அங்கீகாரத்தையும் உருவாக்குவார்கள். சார், இப்போ நீங்கள் ஒவ்வொரு மேடையில் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே ட்ரெண்ட் ஆகுது. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, சோஷியல் மீடியாவில் இட்ஸ் ஆல்வேஸ் ட்ரெண்டிங். ஏன்னா உங்களுடைய லாங்குவேஜ் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு புரிகிற ஒரு லாங்குவேஜாக இருக்குது. இது எளிதாக புரியும். ஒரு குடும்பத்தில் இருக்கும் ஒரு அங்கமாக தான் நீங்கள் அவங்ககிட்ட பேசுகிறீங்க. அது ட்ரெண்டிங்காக இருக்குது, அது ஜென்சியாக இருக்குது. த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸோடைய எண்ணிக்கை அப்படின்றதும் அதிகமாகிட்டே தான் போகுது. த லாஸ்ட் எலெக்ஷன்ஸ்லேயே அதை ரொம்ப அதிகமாக பார்த்தோம். இந்த எலெக்ஷன்ஸில் இன்னும் அதிகமாக தான் இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியும். ஸோ ஜென்சி இஸ் ஒன்லி க்ரோயிங் ஸ்ட்ராங்கர். ஸோ நீங்கள் பேசுறதுக்கு வந்து அவ்வளோ கைத்தட்டல் இருக்குது, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆதரவு இருக்குது. இத்தனை வெற்றிகள் கான்ஸ்டண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இவ்வளோ ஒரு அன்பு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த ஒரு தருணத்தில் உங்களுடைய கடந்த 5 பதில்களில் எல்லா இடத்துலையுமே அம்மா 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 அப்படின்ற ஒரு கனெக்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்க்க அம்மா இல்லையே அப்படின்னு ஒரு குறை இருக்கா? அது கண்டிப்பாக இருக்கும், ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக இருக்கும். பட் அது இல்லாமல் இருக்காது. அதுதான் சொன்னேன், பேசும்போதே ஒரு 5 இடத்துல வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும். பட் அதோடு சேர்ந்து நம்ம பேசக்கூடிய கருத்துக்கள் உண்மையாக இருக்கும் பொழுது அது கைத்தட்டல்களாக பார்க்கல, மக்களுடைய வழியாக நான் பார்க்குறேன். இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ உண்மையான ஒரு அரசியல் இல்லை, அந்த அரசியலே வந்து ஒரு நடிப்புக்கான அரசியலாக மாற்றிருக்கிறாங்க. இப்படி சொல்லும்போது ஒரு உண்மையான ஒருத்தர், ஆதவர்ஜுனா இல்லை, நம்ம உண்மையான ஒரு அரசியலை பேசும் பொழுது மக்கள் வந்து அதை அங்கீகரிப்பாங்கிற ஒரு விஷயம்தான் நான் என்னிலிருந்து பார்க்குறேன். அதில் வந்து பல்வேறு தரப்பட்ட அம்மாக்களுக்கும் சரி, அக்காக்களும் சரி, தங்கைகளும் சரி, நண்பர்களும் சரி, உடைய கைத்தட்டல் வந்து ஒரு அந்த உற்சாகம் வந்து கொடுக்கறதோட நம்ம இன்னும் அதிகமாக என்ன செய்ய வேண்டிங்கிற கடமையை தான் நம்ம வந்து நான் புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பாக அதோடைய வழிகள் வந்து ஒவ்வொரு நொடியும் இருந்துட்டு தான் இருக்கும் சார். வழிகளோட, ஏன்னா ஒரு தாய் இழந்ததை பார்த்துருக்கலாம், ஒரு தந்தை இழந்ததை பார்த்துருக்கலாம், ஒரு தாயோடைய தற்கொலையை நேரில் பார்த்த ஒரு குழந்தை நான். ஸோ அதோடைய பெயின் வந்து பொதுவாகவே இருந்துட்டு தான் இருக்கும். அதை கடந்துட்டு இந்த வேலை செய்யும்போது அது வந்து அதனால தான் ஸ்போர்ட்ஸ்லேயும் அதிகமாக நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணிடுறது எப்பயுமே காலையில். அது வந்து பக்குவம் ஆயிடுச்சு. இப்போ இந்த வயசு பக்குவம் ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியல சார், நிஜமா. ஏன்னா நீங்கள் 5 கேள்விக்குமா அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டீங்க. அது பக்குவம் அடைந்த மனசு அது அத்தனை தடவை சொல்லுமான்னு எனக்கு தெரியல. பக்குவம் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கே சொல்லிக்கிறீங்க. வேற ஆப்ஷன்ஸ் கிடையாது. இயற்கையே எல்லாத்தையும் சரி செஞ்சிரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இயற்கையால் வளர்க்கப்பட்டவன் நான், அவ்வளோதான். இயற்கையை தாயாக கொண்டவர்கள் ரொம்ப கம்மியானவர்கள். அந்த பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் தான் நம்புறேன் நான். என்னைக்காவது ஏன்பா அரசியல் வந்திருக்கோன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன் இவ்வளோ லேட்டாக வந்துட்டு இருக்கோன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். வாய்ப்புகள் கிடைச்சிருந்தா, ஒருவேளை எங்கள் அப்பாலாம் அரசியல் இருந்தால் நான் 15 வயசுலேயே வந்திருக்க வேண்டியது. கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன்னு யோசிக்கிறேன். ஆனால் அரசியல் போகிறதுக்கு முன்னாடி தேர்தல் அரசியல் என்னென்னு நல்ல ஒரு பயிற்சியை உருவாக்கிட்டு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஒரு பெரிய ட்ரைனிங் ப்ரோக்ராமோடு தான் வந்திருக்கேன். ஸோ அதனால் சிறு வயதிலே வந்தாச்சு. ஒரு 234 தொகுதிக்கும் எலெக்ஷன் எப்படி பண்ணுங்கிற, ஒருவேளை எம்எல்ஏ இருந்தால் கூட அது தெரியாது. ஸோ 234 தொகுதி நம்மளுடைய மக்கள், ஒவ்வொரு ஜோன்லேயும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்க மக்கள், அதோடைய பயணம், இதெல்லாம் வந்து அந்த 15 to 21 வரைக்கும் இருந்த பயணம் வந்து ஒரு பெரிய பயணமாக இருந்துச்சு. ஸோ அதனால் முன்னாடியே வந்தாச்சு. முகமும் பேச்சும் வந்து இப்போ வெளிப்பட்டுருக்கு. இன்னும் டெக்னிக்கலாக சொல்ல போனால் 15 வயசுலேருந்தே அரசியலில் தான் இருக்கிறேன் நான். நீங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த காலத்துலேருந்து அந்த சிந்தனையை தவிர வேறு எதுவுமே இருக்காது. பொதுவாக என் காலேஜில் என் கூட இருந்த 1-2 நண்பர்கள் கூட பார்க்கும்போது நான் அன்னைக்கு என்ன பேசணும்னா அதுதான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறேங்கிறதான் பொதுவாகவே எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் 15 வயசுலேயே நான் அரசியலுக்கு வந்தாச்சு. மக்கள் முன்னாடி இன்னைக்கு கண்ணுக்கு தெரியற அவர் தான். உங்களுடைய ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி என்ன சார்?
ஆதவ் அர்ஜுனாவுடைய ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி. காலையில் எழுந்த உடனே நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம்ல, என்னுடைய ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி, திஸ் இஸ் மை ப்ரையாரிட்டி. ஏன்னா நீங்கள் அம்மாவுக்கு நடந்த ஒரு விஷயம் வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது, அதையுமே ஒரு 5-6 தடவை சொல்லிட்டீங்க இன் 20 minutes. அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி அதுதானே? ஏன்னா அது ஒரு வகையில் தற்கொலை அப்படின்னு சொல்கிறீங்க, அது ஒரு வகையில் ஆக்சுவலி ஒரு ஆணவ கொலையும் தான். ஸோ அது எப்படி நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுறீங்க? உங்களுடைய ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி என்னவாக இருக்கும்? எங்கே சமத்துவமின்மை இருக்கிறதோ அங்கெல்லாம் நம்மளுடைய குரல் இருக்கணும், அதுக்கான கேம்பெயினை உருவாக்கணும், அதுக்கான அரசியலை உருவாக்கணும். இதுதான் எப்பயுமே நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு செயல். அதில் ஆண் பெண் சமத்துவமின்மையாக இருக்கட்டும், மொழியின் அடிப்படையில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷனாக இருக்கட்டும், ஜாதி ரீதியான டிஸ்கிரிமினேஷனாக இருக்கட்டும், மத ரீதியான டிஸ்கிரிமினேஷனாக இருக்கட்டும், நிறத்தால் இருக்கட்டும், பணக்காரன் ஏழைங்கிற டிஸ்கிரிமினேஷன். ஸோ இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய இடத்துல நம்மளுடைய வாழ்வியல் பயணம் இருக்கணும். இதில் எவ்வளோ பெரிய அதிகார சக்திகள் குறுக்கிட்டாலும், ப்ளஸ் ஊழல், ஏழ்மைக்கான முக்கியமான குரல் ஊழல். ஸோ இதுக்கான குரல்கள் அது சொந்த அண்ணனாக இருந்தாலும் சரி, ஏன் சொந்த அப்பாவாக இருந்தாலும் சரி, நம்ம எதிர்த்து நிற்கணுங்கிற ஒரு வேகம் 15 வயசுல இருந்துச்சு. அப்படிதான் நான் ரொம்ப ஆசாசியாக பயணப்பட்ட நண்பர்களிருந்து விலகி எதிர்த்து நிற்க வேண்டிய கால சூழ்நிலையும் இன்னைக்கு உருவாக்கி இருக்கு. அந்த குறிக்கோளோட நான் எப்பயுமே சென்றுட்டு இருக்கேன். அன்காம்ப்ரமைஸ்டு ஐடியாலஜிக்கல் ஒரு தாட்ஃபுல் பர்சனாக அம்பேத்கர் மாதிரி நான் வாழ்க்கையில் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது வாழ்க்கையிலங்கிறது ஒரு டெய்லி குறிக்கோளாகவே நான் நினச்சிட்டு இருக்கேன். உங்களுடைய ஐடியாலஜிஸ், உங்கள் ஃபிலாசபிஸ் நீங்கள் அதிகமாக படித்ததுனால, அதிகமாக படித்து ஃபாலோ பண்ண அப்படின்னு உங்களை படிக்கும்போது there was மார்ட்டின் லூதர் கிங் ஆன் ஒன் சைட், அம்பேத்கர் ஐயா பற்றி பேசுகிறீங்க, பெரியார் ஐயா பற்றி பேசுகிறீங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே ஒருத்தருடைய ஐடியாலஜி அடாப்ட் பண்ணிக்கிட்டே வரீங்க. பட் நிறைய இடங்களில் சார் ஒரு காந்தியடிகள் பற்றி சொல்கிறீங்க, நிறைய இடங்கள் ஆனால் அந்த ஒரு கிளாஷ் இருக்குது. இவர் ஃபாலோ பண்ணுறது இவர் ஃபாலோ பண்ணலை, அவர் ஃபாலோ பண்ணது இவர் ஃபாலோ பண்ணலை அப்படின்னு ஒரு கிளாஷ் ஆஃப் ஐடியாலஜிஸ் இருக்குது. ஸோ இந்த ஐடியாலஜிஸ் எடுக்கணும், இதுதான் ஒரு பொக்கையாக ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு எப்படி உங்களுடைய மனநிலையை ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு ட்ராக்குக்குள்ளே கொண்டு வந்தீங்க? இதுதான் என்னுடைய பற்றி, இதுக்குள்ளே தான் நான் என் ரயில் ஓட்டணும் அப்படின்னு இவங்களுடைய ஐடியாலஜிஸ் எப்படி ஒன்றாக சேர்த்து கொண்டு வந்தீங்க? அதாவது நீங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கும்போது ஃபிலாசபி ஒரு முக்கியமான சப்ஜெக்டாக இருக்கும். இப்போ என்னுடைய சிறு வயசில் மாமா அவர்கள் ரொம்ப ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர் ஆக்சுவலாக. ஸோ ராமகிருஷ்ண மிஷனில் படிக்கும்போது ஆன்மீகம் இருக்கும், விவேகானந்தருடைய கருத்துக்கள் அதிகமாக இருக்கும். அதுலேருந்து ஒரு பேஸாக வரும்பொழுது திராவிட சிந்தனைகளை படிச்சிருப்போம். ஆனால் ஒரு கன்க்ளூஷன் நம்ம லைஃப்பில் இருக்காது, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கும்போது ஃபிலாசபிஸ் நிறைய படிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். பொதுவாக ஃபிலாசபியில் பார்த்தீங்கன்னா வலதுசாரி இடதுசாரின்னு சொல்லுவோம், அதாவது ரைட் விங் லெஃப்ட் விங் சொல்லுவோம். அதாவது ஒரு அடிப்படைவாதம், ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ ஜாதியை அடிப்படையாக வச்சு, மதத்தை அடிப்படையாக வச்சு, இல்லை நிறத்தை அடிப்படையாக வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறவங்களை நம்ம எப்பவுமே ரைட் விங்னு சொல்லுவோம். லெஃப்ட் விங்னா ஈக்குவாலிட்டி, எல்லோரும் சமன்னு நிற்கக்கூடிய ஒரு லிபரல் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லிபரலாக திங்க் பண்ணுவாங்க. இப்போ பெரியார் அவர்கள் ரொம்ப லிபரலாக திங்க் பண்ணுவாங்க. இப்போ கூட தவறாக கட்டமைக்கிறாங்க. அவர் தமிழ் மொழியை காட்டு மிராண்டின்னு சொல்லிட்டாங்க, ஒரு பெண்ணுடைய கர்ப்பப்பை எடுக்க சொல்லிட்டாங்க. இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் பெரியார் ஏன் சொன்னாருங்கிறத நம்ம உள்வாங்கணும். பெண் வீட்டை விட்டு வெளியே வராதுக்கான காரணம் குழந்தை பிறப்பு விகிதம்னு சொல்லும் பொழுது ரொம்ப லிபரலா இருக்கக்கூடிய அட்வான்ஸ் லீடர்ஸ் என்ன சொல்லுவாங்க, நீ கல்யாணமே பண்ணிக்காத, குழந்தை எதுக்கு பெற்றுக்கணும், தைரியமா படி, சயின்டிஸ்டாரு, போலீஸாவு, ஆர்மியாவு அப்படின்னு சொல்ற கருத்துக்கள் தான் அதோடைய அடிப்படை கருத்துக்கள். ஆனா அந்த கோபமா சொல்லக்கூடிய வார்த்தைகளை மட்டும் எடுத்துட்டு அடிப்படை காரணத்தை இன்னைக்கு விட்டுடுறாங்க ஆக்சுவலா. ஸோ இது மாதிரி ஒரு லிபரலாக இருக்கக்கூடிய லீடர்ஸ், அம்பேத்கருடைய கருத்துக்கள் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் புரிஞ்சிக்க முடியாமல் அவர் ஏன் ஒரு ஜாதி ரீதியாக அடக்க பார்க்குறாங்கன்னா, அந்த கருத்துக்கள் எல்லா மக்களுக்கும் போயிடுச்சுன்னா எல்லாரும் சமம்னு சொல்லிடுவாங்க, அவ்வளோதான். அவரை ஜாதி ரீதியான தலைவர்னு அடக்கிட்டா அவருடைய கருத்துக்கள் எல்லாத்துக்கும் போவாது. இவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப எல்லோரும் சமம்னு சொல்லாதவங்க அதிகாரத்துல இருக்கும் பொழுது இதுக்கான பிரச்சாரத்தை உருவாக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் நான் படிக்கும் பொழுது எவ்வளோ புக்ஸை படிச்சாலும் இந்த ரெண்டு பிலாசபிக்குள்ள தான் ஒருத்தர் நிற்பார். நிறைய படிச்சுட்டு நிறைய உபதேசம் பேசுவாரு, ஆனா அவருக்குள்ள நான் என்ன ஜாதி தெரியுமா அப்படின்னு ஒரு மெல்லிய சிந்தனை இருக்கும். நீங்க என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதே மதத்துல வந்துடும். இந்து, முஸ்லீம்ஸ்னால இந்தியாவில் பிரச்சனைனா அப்துல் கலாம்னால உருவாக்குன மிசைல்ஸ் இன்னைக்கு இந்தியாவை காப்பாத்திட்டு இருக்கு. அவர் ஒரு முஸ்லீம் தானே, சிம்பிள். அந்த பிரிவு தமிழ்நாடு மதத்தால பிரிச்சு பார்க்கல. அதுக்கான எஜுகேஷன் சிஸ்டம் உருவாக்குனாரு பெரியாரும் அண்ணா அவர்களும் உருவாக்கும் பொழுது அதே அப்துல் கலாம் அவர்கள் இங்க படிச்சு இந்தியாவுடைய டிஃபென்ஸ் செக்டரையே முக்கியமான ஒரு பிரெயினா இருந்தாருன்னா
அவர் முஸ்லீமா உருவாக்கல, தன்னை இந்தியனா நினைச்சதுனால. ஸோ இந்த கருத்து வேறுபாடுகள் வந்து பொதுவாக அரசியல் அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும், ஆனால் தெரியாமலாம் கிடையாது. இது வந்து அரசியல் அதிகாரத்தை ஜெயிக்கிறதுக்காக, தேர்தல் அரசியலுக்காக, இந்த பெரும்பான்மையை ஓட்டை வந்து வாங்குறதுக்காக இந்த விதமான பிரச்சாரங்களை வந்து உருவாக்கிட்டே இருப்பாங்க. பொதுவாக சர்வார்கார் வந்து சாமியை கும்பிட மாட்டார், நிறைய பேருக்கு தெரியாது, ஒரு ஏத்திஸ்ட் ஆக்சுவலாக. ஆனால் இந்து அடிப்படை வாதத்தை உருவாக்குனது அவர் தான். ஸோ இந்த மாதிரி ஆட்சி அதிகாரத்தை வரணும்னா தேர்தல் அரசியல் மூலியமா மெஜாரிட்டி கன்சாலிடேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த அரசியல் தான் பெரிய அரசியல் தவறுங்கிறத நான் காலேஜில் புரிஞ்சுக்கிட்டேன் படிக்கும் பொழுது. கடைசியில் எங்கே வந்து நிற்பாங்கன்னா தேர்தல் அரசியலில் ஒரு பிரச்சாரம் பண்ணி அவங்க ஆட்சியில் அதிகாரத்தை வரதுக்காக இப்படி ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குறதுக்கு இந்த பிலாசபியை அவங்க உருவாக்குவாங்க. அதனால தான் தேர்தல் அரசியலை நோக்கி நான் சின்ன வயசுலேயே வந்து பயணப்பட்டேன், எப்படி தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்னு. அதை தான் அண்ணாவும் உடச்சி காமிச்சார். அப்போ இந்த அடிப்படை வாதத்தை வந்து நம்ம வந்து இந்த ரெண்டு அடிப்படை வாதத்துக்கு தான் ஃபைட்டே இருக்கும். ஒருத்தங்க ஈக்குவாலிட்டின்னு பேசுவாங்க, இன்னொருத்தவங்க வந்து இல்லை ஏதோ ஒரு ஆங்கிளில், இப்போ அமெரிக்காவில் வந்து நிறத்தால் அரசியல் பண்ணுவாங்க. ஸோ இதை நோக்கிய பயணத்தில் தான் பல்வேறு தலைவர்களுடைய பேச்சு படிக்கும் பொழுது நான் நீங்கள் சொன்ன லீடர்ஸில் அதில் காந்தியோடைய முரண் என்னன்னு கேட்பாங்க, எப்படி நீங்கள் காந்தியை பிடிக்குன்னு சொல்லுவாங்க. மகாத்மா காந்தியை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்தை நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு வந்து 2024 மகாத்மா காந்தியை ஒப்பீடு பண்ணுறதோட 1920களையும் 25களையும் 30களையும் 40களையும் இந்தியா எப்படி இருந்துச்சு. அவருக்கான முக்கியமான கொள்கை என்னன்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்றுத்தர வேண்டிய முக்கியமான ஒரு அவர் தான் ஃப்ரண்ட்ல நிற்கக்கூடிய லீடர். அதுக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை சமூகத்தில் வந்து இந்து முஸ்லீம்ங்கிற பிரச்சனை கடந்த 200-300 வருடங்களாக உருவாக்கப்பட்டு இருக்கு. ஆக்சுவலா அதை பிரிட்டிஷ்காரங்க கையில் எடுத்திருக்காங்க. அப்போ இந்து முஸ்லீம்ஸை வந்து ஒற்றுமையாக வந்து நம்ம வச்சுக்கணும். அவர் இந்து மதத்து மேலே நம்பிக்கை இருக்குது, கேஸ்டோடைய ஸ்ட்ரக்சர்ஸில் நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கைகள் இருந்தாலும் அவர் ஒரு ஆங்கிள் எங்கே வந்து நிற்கிறாருன்னா, இந்து முஸ்லீம்ஸ் பிரச்சனைகள் இப்போ எப்படி நம்ம மத அடிப்படைவாதத்துக்கு எதிராக இப்போ போராடிட்டு இருக்கோமோ அதே தான் காந்தி அன்னைக்கு போராடினார். அதனால தான் அவர் உயிரும் திறந்தார். ஒரு நாள் இது வந்து ஓகே, இது வந்து ஒரு இந்து நாடாவே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு அவர் முடிவு எடுத்திருந்தா அன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் வந்து யாருமே ஏற்று நிற்க போறதில்ல. எல்லா அமைச்சரவையும் வந்து ஓகே நம்ம இந்து நாடாவே இருந்துட்டு போயிடலாம், முகமது ஜின்னா அவர்கள் வந்து பாகிஸ்தான் முஸ்லீம் நாடா கிரியேட் பண்ணிட்டாரு அப்படின்னு இருக்கும் பொழுது கூட இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களுக்கு அரணா நின்னார். அதுதான் காந்தியோடைய முக்கியமான ஒரு பிலாசபி. அது வந்து நம்ம வந்து இன்னும் அது ஆழ்ந்து படிக்க மாட்டேங்கிறாங்க யாருமே. அன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் இங்க வாழ்ந்தாலும் நம்ம ஒரு செக்குலரிசம் ஃபோர்ஸா மதச்சார்பின்மை நாடா மாறணுங்கிற உறுதி வந்து காந்தி அவர்கள் எடுத்த ஸ்டாண்ட் அது. ஸோ அந்த ஸ்டாண்டு வந்து நம்ம வந்து ரெகனைஸ் பண்ணணும், அதை மதிக்கணும். அதுக்கு ஈக்குவலாக தான் புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து நீங்கள் மதத்தை எதிர்க்கிற மாதிரி ஜாதியும் எதிர்த்தாகணுங்கிறதுக்காக ஒரு லா மினிஸ்டர் ஆகி கான்ஸ்டிடியூஷன்ல ஈக்குவாலிட்டி பற்றி எழுதினாரு. 2 பேருக்கு முரண்கள் இருந்தாலும் 2 பேருமே இந்த நாட்டோடைய உருவாக்கத்தில் முக்கியமான பங்கு வச்சதுக்கான ஒரு வேல்யூ நம்ம கொடுக்கணுங்கிறது என்னுடைய பதிவு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. MCR Pure Cotton Club, formals and casual shirts.